அப்போ ஈதல் இசைப்பட வாழ்தல், பிறருக்கு துன்பமில்லாத நாம் வாழ்தல் ஒன்று. பிறருக்கு துன்பம் ஏற்படுற போது அந்த துன்பத்தை இயன்ற வரையில, என்னால் இயன்ற வரையில குறைப்பேன். இந்த இரண்டு எண்ணங்களும் வந்தா இதுதான் அறநெறி. இந்த அறநெறி இயல்பாக மாறணும்னு சொன்னா இறை உணர்வு வந்தாதான் இயல்பாக வருமே தவிர, பாட புத்தகத்துல சொல்லி புத்தகங்கள்ல சொல்லி நீ தர்மம் செய்தீனா சொர்க்கத்துக்கு போகலாம், பாவம் செய்தனா நரகத்துக்கு போகலாம். சொர்க்கம் நரகத்தெல்லாம் இன்றைக்கு நீங்க நம்புறவீங்களா? நம்ப முடியாத காலம் வந்தாச்சு. இப்போ அந்த காலத்துல நம்பிட்டு இருந்தாங்க, அன்னைக்கு சரி, இன்னைக்கு இல்லை. ஒரு தமிழ் அறிஞர் இந்த ஊர்ல இருந்து மேல்நாட்டில் போய் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அங்க இருந்த தமிழ்ச்சங்கத்துல அவரை பேசுறாரு. நம்ம நாட்டில் இன்னைக்கு நிலவி வரக்கூடிய இந்த சொர்க்க நரகத்தை பற்றி அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் இங்க இருந்து போனவங்களுக்கும் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது இறைவன், அதாவது யமதர்மராஜன் கீழே சொர்க்கம் நரகம்னு 2 கட்டடம் இருக்குதான், பெரிய இடம். அங்க இந்த ஒரு பக்கம் சொர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க, இன்னொரு பக்கத்தில் நரகத்துல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இவங்களுக்கு உள்ளது துன்பங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு சௌகரியம் எல்லாம் அதிகமா இருக்கும். இது மத்தியில ஒருத்தன் மாறிக்கொள்ளாத இருக்கிறதுக்கு பெரிய சுவர் போட்டு வச்சிருக்காங்க. அந்த சுவர் இடிஞ்சு விழுந்து போச்சான். அப்போ அந்த சொர்க்கத்துல இருக்கிறவங்கலாம், ஐயோ அவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட போறாங்க, இந்த சுவரை கட்டிடணும் எடுக்கிறாங்க. நம்ம 2 பேருக்கு சேர்ந்தத்தானே இந்த சுவரே, வாங்கடா நாம் எல்லாரும் சேர்ந்து கட்டலான்னு சொல்றானா சொர்க்கத்துல இருக்கிறவன். நாங்க கட்ட வேண்டியது அவசியம் இல்லை, உனக்கு அவசியமா இருந்தா நீ கட்டிக்கோ என்றாதான் நரகத்துல இருக்கிறவன். நாங்க இத வக்கீல் வச்சு வாதாடி நீங்களும் நானும் சரி பாதியா செய்யற மாதிரி நாங்க செய்யறோம் பாரு சொல்றா சொர்க்கத்துல இருக்கிறவன். இவன் நரகத்துல இருக்கிறவன் சொல்றானா, உங்க பக்கம் வக்கீல் ஏதையா? அவங்கெல்லாம் என் பக்கத்தில் தானே வந்திருக்காங்க, அதனால ஜெயிக்கிறது நாங்க தான்றானா இவன். இந்த அளவில் ஒரு கேலி கூத்தாக தான் இந்த சொர்க்கமும் நரகமும் ஆக்கி வச்சிருக்காங்களே தவிர உண்மை உணர்வுக்கு ஏற்றவாறு இல்லைன்னுட்டு அவர் அங்க பேசிட்டு இருக்காரு. ஆகவே அந்த முறையில இல்லாத நாம் செய்கிற செயல்ல ஒவ்வொரு செயல்லையும் அளவு முறையோட செய்யறோம்னா அதுக்கு தகுந்த விளைவு நமக்கு இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த முறையில சிந்தனை சிக்கனம் சீர்திருத்த இந்த முறையில நாம் நல்ல தெளிவோட வாழ வேணுமானால் இறை உணர்வு வேணும், பிரம்ம ஞானம் என்பது வேணும்.